ஒரு தடவை இல்ல 10 தடவை சொன்னாலும் நான் சொல்ற விஷயத்தை என் பசங்க காது கொடுத்தே கேட்க மாட்றாங்க. இது காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து சாப்பாடு ஆகட்டும், ஸ்கூல் ஹோம்வொர்க் பண்றதாகட்டும், டிவி பார்க்கறதுன்ற எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் திரும்பி திரும்பி நடந்துட்டே இருக்குன்னா, இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா, இது எதனால நடக்குதுங்கிற விஷயம் புரிஞ்சுக்காம, நம்ம என்ன தப்பு பண்றோம், இல்ல பசங்க ஏன் இப்படி இருக்காங்கன்ற கேள்விகள் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதனுடைய ரீசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸும் சைக்காலஜியும் என்ன சொல்றாங்கன்னா, இதுல நெறைய பசங்களுக்கு அவங்க இந்த மாரி டிஃபென்சிவ் அண்ட் மோட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்டென்ஷனலே கிடையாது. அவங்களே வாண்டடா அத பண்றதில்ல. அவங்களே நீங்க சொல்றத கேட்கணும்னு நெனைச்சாலும், அவங்களால அத கேட்க முடியறதில்ல. அதனால நம்ம இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல அதனுடைய ரூட் காஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்க ஃபேமிலியில எந்த விஷயத்தினால பசங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான சொல்யூஷன் நம்ம செஞ்சா கண்டிப்பா நம்ம பசங்க நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் ஆல் ரீசன் பசங்களை தெரியும் பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் இஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் தெம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அந்த 4 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அண்ட் வீடியோவுடைய லாஸ்ட்ல ஒரு முக்கியமான ப்ரோ டிப்பும் உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்ல போறேன்.